ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து 4 வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு. இத்தனை வாரத்தில் ஒரு வாட்டி கூட விஜய் சேதுபதி சார் கடுமையாக யாரையுமே தாக்கவே இல்லை, நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது தானே. ஆனால் இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ரைக்கோடு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வாங்கியிருக்கிறாங்க, யாரையோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. அது யார் அப்படின்னா நம்ம விஜய் விஷால் தான். அவர் என்னப்பா பண்ணார், போன வாட்டி கூட ரொம்ப ஜாலியாக பேசினார் விஜய் விஷால் கிட்ட அப்படின்னா போட்டு பொழந்தெடுத்துருக்காரு. 2 வாரமாக விஜய் விஷாலை பற்றி விஜய் சேதுபதி சார் கிட்ட எல்லாருமே ட்விட்டரில் டேக் பண்ணி பல வீடியோஸ்களை காட்டிகிட்டு இருக்காங்க. அவர் சௌந்தர்யா பற்றி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக போய் கேமரா முன்னாடி பேசுகிறதும் ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்கிறதும் மட்டும் இல்லாமல் குரூப் ஆஃப் பாய்ஸை கூப்பிட்டு சௌந்தர்யா இப்படி தான், சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணாக அவங்க அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுவே நான் அவங்கக்கிட்ட அப்படி பண்ணால் சும்மா இருப்பாங்களா, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணால் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் என்னன்னு தெரியல, நேற்று தீபக் கூட அந்த பிங்க் கலரை தொடும்போது அவ்வளோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வேணும்னே நம்மளை பண்ணுதோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃபேன்ஸ் யாரை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேலே அவ்வளோ ஹாஷான பிஹேவியரும் காமிச்சிருப்பாரு. இப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்மளோட விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காமிச்சிருக்காரு. சௌந்தர்யா அவங்கள பற்றி இந்த மாதிரிலாம் விஜய் விஷால் பேசியிருக்காரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனை உங்ககிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே திக்குமுக்காகி போய் ஓகே சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னும் போது, பட் பிபி ரூல்ஸ்க்கு இது அகைன்ஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு உமன் சேஃப்டிக்கும் அகைன்ஸ்டாக இருக்குது. ஒரு உமனை பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்ப கேவலமான, ரொம்ப கொச்சையான செயல். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறோம் விஜய் விஷால், அடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு இம்மிடியேட்டாக வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் மட்டும் கேமரா முன்னாடியோ இல்லை சம்திங் சர்ப்ரைஸாக வேறு எதனா பேசியிருந்தாலோ ப்ராப்ளமே ஆகிருக்காது. அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த பெண்ணை பற்றி வெளியே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த தாட் வந்திருக்கும். இது எங்கப்பா 1 hour எபிசோடில் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1 hour எபிசோடில் காட்டப்படல. ஏன்னா திரும்பவும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பற்றி அவர் தப்பாக பேசுறது அப்படின்றது மற்ற ஆடியன்ஸ் ஆகிய நமக்கும் அது பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படி ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் அதிக மக்கள் பார்க்கக்கூடிய 1 hour எபிசோட், அதாவது டெலிவிஷனில் காட்டப்படுற அந்த இதில் அதை காட்டல, ஒன்லி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் மட்டும்தான் அது போடப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்ஃப்ளூயன்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்பவே தப்பான செயல் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணுற நம்ம விஜய் விஷால் அவர்கள் மழை பெய்யும் போதும் இல்லைனா யாரும் இல்லாத டைம்லையும் சௌந்தர்யா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அன்றைக்கி மழையில் கூட அவ்வளோ ரொம்ப அந்யோன்யமாக டான்ஸும் ஆடப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? சௌந்தர்யா இல்லாதமும் சௌந்தர்யா பற்றி ரொம்பவே கொச்சையான செயல்களை எல்லாரும் பற்றியும் பேச ஆரம்பிக்கிறீங்க. சௌந்தர்யா இருக்கும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ கொஞ்சம் கொலாவுறீங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லி அதையுமே போட்டு உடச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டு சௌந்தர்யா ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.